வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதியை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று மேற்கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. இலங்கைக்கு தெற்கு புறம் நோக்கி நகர்ந்திருக்கிறது. நேற்றைக்கு குமரிக்கடலை ஒட்டி நீடித்திருந்தது. சற்று கிழக்கு நோக்கி இலங்கையின் தெற்கு பகுதி மன்னார் வளைகுடாவை ஒட்டிய மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை ஒட்டிய இலங்கையின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. மேலும் சுமத்ரா மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது சுமத்ரா தீவு அருகிலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது. சுமத்ரா தீவு அருகில் என்று சொல்வதை விட சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்கே வந்து 2-3 நாட்களுக்கு முன்பு இறங்கியதோ அதே இடத்துல தான் நீடித்துக் கொண்டிருக்கு. அந்தமான் பகுதிக்கு வரவில்லை. அது தீவிரமும் அடையாது, இப்பொழுதைக்கு அடையாது. அங்கேயே இருந்து கொண்டு நாம டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்த்தோம் அல்லவா, டிசம்பர் 1 to 8 வரை அந்த மழைப்பொழிவை கொடுப்பதற்கு ஏற்கனவே கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாடு வரும். ஓகேயா, அது அடுத்த நிகழ்வு வைத்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி நாம பேச வேண்டாம். அடுத்த நிகழ்வு அது. அடுத்தபடியா நாம இலங்கை கிட்ட இருக்கிறத நாம தொடர்ந்து பார்த்து கொள்ளணும். இலங்கை கிட்ட இருக்கிறது நம்ம முன்பே இப்படியும் நடக்கலாம் என்ற அறிக்கையில் 3 நாட்களுக்கு முன்பு போட்டோம். இப்ப அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நேற்றைக்கு மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறமாக குமரி கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் பல்வேறு தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் கனமழை பொழிவை கொடுத்தது. இதுல அதிகபட்சமாக நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, மாஞ்சோலை பகுதிகளில் கொடுத்திருக்கோம். அது இன்னும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. அது கொஞ்சம் வனப்பகுதி என்கிறதுனால, வன உயிரினங்கள் இருக்கும் வாழிடம் என்பதனால கொஞ்சம் உடனடியாக மழைப்பதிவு எடுப்பது கடினம், கொஞ்சம் தாமதமாக வரும். அதற்கு முன்னாடி கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கு இப்போ வரைக்கும். அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை முதலிடம் பிடிக்கும். இப்போ திருச்செந்தூர் 133 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம் 129 மில்லிமீட்டரும், கயத்தாறு 113 மில்லிமீட்டரும், காயல்பட்டினம் 103 மில்லிமீட்டரும், சாத்தான்குளம் 94 மில்லிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டம் 78 மில்லிமீட்டரும், கடம்பூர் 74 மில்லிமீட்டர், சூரங்குடி 60 மில்லிமீட்டர், கழுகுமலை 49 மில்லிமீட்டர், மணியாச்சி 45 மில்லிமீட்டர், வைப்பார் 37 மில்லிமீட்டர், கோவில்பட்டி 33 மில்லிமீட்டர், விளாத்திக்குளம் 29 மில்லிமீட்டர், மேலும் ஒட்டபிடாரம் 27 மில்லிமீட்டர், தூத்துக்குடி 25 மில்லிமீட்டர் என்று மழைப்பொழிவுகள். இன்னும் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு. பள்ளம்பாறை, சாத்தான்குளம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளம்பாறை 119 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா மணப்பாடு 115 மில்லிமீட்டர், பரமன்குறிச்சி 101 மில்லிமீட்டர், நடுவக்குறிச்சி 104 மில்லிமீட்டர், குட்டம் 102 மில்லிமீட்டர், நெடுங்குளம் 68 மில்லிமீட்டர் என்று, செட்டிக்குறிச்சி 72 மில்லிமீட்டர் என்று மழைப்பொழிவு. திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா திசையன்விளை 66 மில்லிமீட்டர், இட்டாமொழி 99 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இட்டாமொழியில். இப்போ வரைக்கும் திருநெல்வேலியில் அதிகபட்சம். ஆனால் இன்னும் மழைப்பொழிவுகள் முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை, வந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரியார் அணை 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, பத்ரா இருப்பு 37 மில்லிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் 28 மில்லிமீட்டர், ராஜபாளையம் 18 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அடுத்தபடியா விழுப்புரம் மாவட்டத்தில் கூட மழை தான். வானூர் 40 மில்லிமீட்டர் மழை, கெடார் 38, மரக்காணா 35, சூரப்பட்டு 20 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் இன்னும் மழைப்பொழிவு பட்டியல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. எல்லா மாவட்டங்களிலுமே மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 41 மில்லிமீட்டர், 41 நீடாமங்கலம் 38 மில்லிமீட்டர், திருவாரூர் 36 மில்லிமீட்டர், பாண்டவையாறு தலைப்பு கொரடாச்சேரி 36 மில்லிமீட்டர், நன்னிலம் 30 மில்லிமீட்டர், மன்னார்குடி 30 மில்லிமீட்டர், குடவாசல் 29 மில்லிமீட்டர், முத்துப்பேட்டை 25 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேக்கடியில் 26 மில்லிமீட்டர், பெரியார் அணை 17 மில்லிமீட்டர் கிடைக்கப்பட்டது மட்டும் தான் அறிவிக்கிறேன். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி 86 மில்லிமீட்டர், செங்கோட்டை 86 மில்லிமீட்டர், குண்டார் அணைக்கட்டு 72 மில்லிமீட்டர், கருணாநதி செக்ஷன் 70 மில்லிமீட்டர், தென்காசி 62 மில்லிமீட்டர், கருப்பாநதி செக்ஷன் 54, அடவி நாயனார் கோயில் அணை 53, ராமாநதி செக்ஷன் 51, சங்கரங்கோயில் 35, சிவகிரி 22 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்திலேயும் மழை தான். காரைக்குடி 12 மில்லிமீட்டர், அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருந்தது. சேலம் மாவட்டத்தில் கூட தலைவாசல்ல 44 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. வீரகனூர் தம்மம்பட்டியும் 3 சென்டிமீட்டர் வரைக்கும், கங்கவள்ளி எல்லாம் 18, 19, 24, 25 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. வாழப்பாடி கூட மழை தான். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட லேசான மழை பொழிந்தது. இன்னும் மழை தொடங்க இருக்கிறது, கவலைப்படாதீங்க. அது தொடர்பான வானிலை அறிக்கையை பின்னாடி சமர்ப்பிக்க போறேன். புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி 30 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை 30 மில்லிமீட்டர், ஆலங்குடி 27 மில்லிமீட்டர், ஆய்க்குடி 25 மில்லிமீட்டர், அரிமளம் 19 மில்லிமீட்டர், ஆவுடையார் கோவில் 18 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் 25 மில்லிமீட்டர், கிருஷ்ணாபுரம் 12 மில்லிமீட்டர் நிறைய மழைப்பொழிவு அந்த மாவட்டத்தில் இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் 16 மில்லிமீட்டர், நாமக்கல் 11 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த பொழிவு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தாறு 1 34 மில்லிமீட்டர், சித்தாறு 2 34 மில்லிமீட்டர், பாலமூர் 32 மில்லிமீட்டர், பேச்சுப்பாறை 32 மில்லிமீட்டர், களியல் 28 மில்லிமீட்டர் நிறைய. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கூட இலந்தை குட்டை மேடு 16 மில்லிமீட்டர், கொடுமுடி 13 மில்லிமீட்டர், சென்னிமலை 11 மில்லிமீட்டர் மழைப்பொழிவுகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலோட ஒகேனக்கல் டிபி 15 மில்லிமீட்டர், அரூர் 13 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக மழைப்பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் சென்னையில் கூட மழை பொழிந்திருக்கிறது. திருவொற்றியூர் 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, ஒரு குறைவான மழை. சரி, வானிலைக்குள் போவோம். இதுவரை கிடைக்கப்பட்ட மழை தகவலின்படி அதிகபட்சமாக திருச்செந்தூர்ல 14 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இதை விட கூடுதலாகத்தான் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் 4 மூக்கு ஊத்து காக்காட்சி பகுதியில் பொழிந்திருக்கும். சரி, அதை பார்ப்போம். அடுத்தது, இன்றைக்கு வானிலை அமைப்பு இலங்கைக்கும் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி எப்படி காற்று ஈர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. சுமத்ரா தீவு அருகே இருக்கக்கூடிய நிகழ்வை நாம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்ப கிடையாது, அது டிசம்பர் 1ஆம் தேதி வரக்கூடியதுதான். அது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை மழை தரக்கூடியது. அது இப்ப வராது, அங்கே தான் இருக்கும். அது புயலாக உருவாக இன்னும் உலக மாதிரி எல்லாம் காட்டப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டுருவாங்க, நிறுத்திடுவாங்க. அப்படியே அடுத்தது இலங்கை பக்கம் திரும்பிடுவாங்க, எல்லாருமே இலங்கை பக்கம் திரும்பிடுவாங்க. அதனால அதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டாம். அடுத்தபடியே நம்ம இலங்கைகிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு, இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி காற்றை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு வடகிழக்கு காற்றை மட்டும்தான் இருக்குது, நிலநடுக்கோட்டு காற்றை ஈர்க்கல. ஏன் நிலநடுக்கோட்டு காற்று எங்க போனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஎம் அமைப்பு சுமத்ரா தீவு கிட்ட இருக்கு அந்த நிகழ்வெல்லாம் அப்படியே அடுத்த நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா, இந்தோனேஷியா பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி தான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பநீராவி காற்று பயணித்துக் கொண்டிருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதே தவிர இது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கிற காரணத்தினால இதுக்கு வெப்பநீராவி வரல. இருந்தாலும் இது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கிறது காரணத்தினால மியான்மர் பகுதியிலிருந்து குளிர்காற்று வருகிறது. அந்த குளிர்காற்று வடதுருவ குளிர்காற்று. அது எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, வடதுருவத்திலிருந்து வந்து மியான்மர் வழியாக கடல்ல இறங்கி ஆந்திர பகுதியிலையும் சென்னை வழியாகவும் வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் வழியாக நுழைந்து அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் வழியாக ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வழியாக கேரள எல்லையோரம் வழியாக கேரள வழியாக அப்படி எங்க வருதுன்னா நிகழ்வுக்கு வருது, இலங்கைக்கு தெற்குப்புறம். அப்போ இது என்ன, குளிர்காற்று. இப்போ அதனால குளிர் பயங்கரமா இருக்கு. நிறைய பேருக்கு உடல்நிலை கூட சளி தொந்தரவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட குளிர்னால.